அன்பான இறைமக்களை, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். அரசர் சவுல் தாவீதை கொல்வதற்கு பல முறை முயற்சி செய்தார். ஆனால் அவரால் முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் தாவீது தப்பித்து கொண்டே வந்தார். சவுல் ஒரு குகையில் இருக்கிறார் என்பதை அறிந்து தாவீது அவரை காண்பதற்கு வந்தார். அப்பொழுது சவுலும் அவருடைய ஆட்களும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். தாவீது நினைத்திருந்தால் அவரை கொல்ல துடிக்கும் சவுலை அப்பொழுது அவர் கொன்றிருக்கலாம். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்க மாட்டேன் என்று கூறி தவறு செய்யாமல் அந்த இடத்திலிருந்து சவுலுடைய ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்து வந்தார். தாவீதும் சவுலும் இருவருமே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள். தாவீது நினைத்திருந்தால் தன்னை விரோதியாக பார்க்கும் சவுலை அந்நேரமே கொன்று குவித்திருக்கலாம். தாவீது கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர். அதனால் அவர் பாவம் செய்ய விரும்பவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக மக்கள் நமக்கு விரோதமாக இருக்கலாம். அவர்கள் எல்லோர் மீதும் கோபத்தோடும் பகைமை உணர்வோடும் இருந்தால் அது நம்மைத்தான் பாவத்தில் விழ செய்கிறது. அதனால் நாம் மற்றவர்களுடைய குற்றங்களை பார்க்காமல் அவர்களை மன்னித்து வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார், உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள். இன்றைய 2ஆம் வாசகத்தில் பழைய ஆதாம் மண்ணிலிருந்து வந்தவர், அதனால் அவர் பாவம் செய்தார். புதிய ஆதாமோ தூய ஆவியினால் வந்தவர், அதனால் அவர் பாவம் அறியாதவர். நாம் மண்ணிலிருந்து வந்த பழைய ஆதாமை போல இருந்தாலும் கூட வெண்ணிலிருந்து வந்த புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை கொண்டிருக்கிறோம். அதனால் பாவம் செய்யாது நம்மை காத்து கொள்வோமாக. மேலும் இன்றைய நற்செய்தியில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதாவது நாம் பாவம் செய்யாமல் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக அநேக காரியங்களை ஆண்டவர் கூறியிருக்கிறார். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை பற்றி இழிவாக பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களுக்கு யாராவது தீமை செய்தால் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அதைத்தான் ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு என்று ஆண்டவர் கூறுகிறார். நம்மை பகைக்கிறவர்களிடம் நாம் அன்பு செலுத்த வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். திரும்ப கிடைக்கும் என்று எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. கைமாறு ஆண்டவர் கொடுப்பார். மக்களிடமிருந்து நமக்கு கைமாறு கிடைக்கும் என்று நினைத்து நாம் எதையும் செய்யக்கூடாது. நம் இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய தவறுகளை கூறி அவர்களை குற்றவாளிகள் என நாம் தீர்ப்பிடக்கூடாது. அப்பொழுதுதான் நாமும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டோம். அடுத்தவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும் போது நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. பிறருக்கு நாம் கொடுக்கும் போது குறைவில்லாமல் நிறைவாக கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இவையெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள். நாம் பாவம் செய்யாமல் தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இவ்வாறு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் அதன்படி செயல்படுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று நம்பி ஆண்டவரே, இதோ இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவருடைய குரலுக்கு செவி கொடுத்தருளும் தேவனே. அன்பின் தேவன் நீர். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் அதிகமா அன்பு செய்கிறீர் ராஜா. அதற்காக நன்றி தேவனே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா. இதோ இந்த புதிய நாளிலே எங்களை புதிய ஆசீர்வாதங்களால நிரப்புகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. இரக்கங்களின் தேவனே உமக்கு நன்றி ராஜா. வல்லமையின் தேவனே உமக்கு நன்றி ராஜா. நன்றி நன்றி அப்பா, நன்றி தேவனே. இயேசுவே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு சிறு தவறு கூட செய்துவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து கட்டளைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனே, ஒரு குழந்தைக்கு கற்பிப்பது போல எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. நன்றி தேவனே. எங்களுடைய செயல்களும் கிரியைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே, உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, தாவீது சவுலை தொடாமல் தன்னை பாவத்திலிருந்து காத்து கொண்டார் ராஜா. அதே போல நாங்களும் கூட எங்களுடைய கண்களுக்கு முன்பாக பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட அந்த பாவத்தை செய்யாமல் ஆண்டவர் இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் அறிந்து அதை விட்டு வெளிவர எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. அந்த பாவத்தை தவிர்க்க எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. இந்த உலக தரமான பாவ செயல்களில் நாங்கள் மூழ்கி விடாமல் எங்களை காத்து கொள்ளும் தேவனே.
விண்ணிலிருந்து வந்த எங்கள் தேவன் நீர் தூயவராய் இருப்பது போல நாங்களும் தூயவர்களாக இருக்க வேண்டும் அப்பா. உம்முடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் ராஜா. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தூய்மையாக காத்து கொள்ள வேண்டும் தேவனே. பாவத்தை விட்டு விலக வேண்டும் அப்பா. எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. உம்முடைய பிரசன்னம் எப்பொழுது எங்களோடு இருக்கட்டும் அப்பா. உம்முடைய ஆவியானவர் எங்களோடு துணையாக இருந்து நாங்கள் பாவம் செய்யாது எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும் தேவனே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. ஆசீர்வதியும் ராஜா. எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கம் அப்பா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26. இறை வார்த்தைகள் 2, 7 முதல் 9, 12, 13 மற்றும் 22, 23. அந்நாள்களில் சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயியை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்துக்கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லோரும் தூங்கி கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்து ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உம் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 45 முதல் 49. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர். அவர் மண்ணிலிருந்து வந்தவர். 2ஆம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 27 முதல் 38. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார்.
உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.